வணக்கம். காடை ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அதுக்கு நான் 2 காடை வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. 2 காடையினுடைய அளவு இவ்வளோதாம்மா இருக்கும். இதை சுத்தமாக கழுவணுமா. கொஞ்சம் தண்ணி போட்டு அது மேலெல்லாம் மெல்லிசாக தூள் மாதிரி இருக்கும். சில இடத்துல ரத்தங்கள் உறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குமா. அதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணுங்கம்மா. க்ளீன் பண்ணி சுத்தமாக ஒரு 4-5 தண்ணி போட்டு சுத்தமாக கழுவிட்டு க்ளீன் ஆனதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்கம்மா. இந்த பாத்திரத்தில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும், தேவையான உப்பு. இது வந்து சின்னதுமா, கொஞ்சோண்டு பொருள்ன்றதுனால காரமும் தாங்காது, உப்பும் தாங்காது. அதனால் 2ஐயும் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி போடாத அந்த மிளகாய்த்தூள் கலவையை போட்டு கலந்து மூடி வச்சுருங்கம்மா. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் வானல் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு, இல்லைன்னா 2 குழிக்கரண்டி எண்ணெய் போட்டு அதில் கொஞ்சம் பூண்டு, இஞ்சி நசுக்கி போட்டு நல்லா வதக்குங்கம்மா. ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் நல்லா கலந்து கொடுத்து வதக்குங்கம்மா. அது வதங்கினதுக்கப்புறம் இந்த காடையை, நம்ம ஊற வச்சுருக்க காடையை தூக்கி இதில் வச்சு அதையும் நல்லா பிரட்டி கொடுக்கணுமா. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. காரமும் உப்பும் தாங்காதுமா, அதனால் அது உங்கள் தேவைக்கேற்ப பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா தயிர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டுமா. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போடுங்க. சட்டுன்னு வெந்துருமா. இது சின்ன பொருள்ன்றதுனால நிறைய தண்ணி போட்டிங்கன்னா தண்ணி மீதமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கலந்து கொடுத்து தண்ணி சுண்டுற அளவுக்கு அது நல்லா வேகட்டுமா. நல்லா வெந்து முடிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை நுணுக்கி போட்டு தேவையான கொத்தமல்லியை போட்டு வதக்கி எடுத்தோமா. அருமையான காடை ஃப்ரை கிடச்சிருமா. பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.